வலுவான கூட்டணி அமைத்தவர்கள் ஏன் நீட்டு விலக்கு இன்னும் பெற முடியவில்லை அப்படின்னு அந்த கூட்டணி கட்சி தலைவர்களாவது கேட்கிறாங்களா? சகோதரர் பேசிட்ட பொழுது ஒரு வாதம் வைத்தார். வலுவான கூட்டணி தானே, நீங்க 40 எம்பிக்களை வச்சிருக்கீங்களே, ஏன் நீட் விலக்கை பெற்று தரலன்னு கேட்டார். அப்ப என்ன கேட்கிறேன் சார், 75 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. அதிமுக கூட்டணிக்கு 75 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. ஏன் சார் தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையை தீர்க்க முடியல? அதிமுக தானே தீர்க்கணும். நீங்க 40 எம்பிக்களை வச்சிருக்கீங்களே, ஏன் நீட் விலக்கை பெற்று தரலன்னு கேட்டார். அப்ப என்ன கேட்கிறேன் சார், 75 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. அதிமுக கூட்டணிக்கு 75 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. ஏன் சார் தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையை தீர்க்க முடியல? அதிமுக தானே தீர்க்கணும். அதிமுக தானே சார் தீர்க்கணும். 75 எம்எல்ஏக்களை வச்சுட்டு ஏன் மக்கள் விரோதமாக அதிமுக ஒரு எதிர்க்கட்சியாக செயல்படுகிறது? ஏன் தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை இன்னும் எடப்பாடி பழனிசாமி தீர்க்கல? ஏன் புதிய பழைய ஓய்வூதிய திட்டத்தை எடப்பாடி பழனிசாமி இப்ப அமல்படுத்த முடியல? அதெல்லாம் அரசு தானே தீர்க்கணும். யார் சார்? அரசு, திமுக அரசு. 75 எம்எல்ஏ நன்றி. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 75 எம்எல்ஏ வச்சிருக்காருல சார், அவர் தானே பண்ணணும். அரசு தான் பண்ணணுமா? அப்ப இங்க அரசு யாரு? ஒன்றிய அரசு யாரு? பாஜக. ஒன்றிய அரசு கூட்டணியில் இருக்கிறது யாரு? அதிமுக. ஒன்றிய அரசு செய்யாது, நீட் விலக்கு மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்காது. அதை கண்டிச்சு நீங்க கூட்டணியில இருந்து வெளியில வர மாட்டீங்க. குறைஞ்சபட்சம் அதை ஒரு ஒப்பந்தமாகவாது போட மாட்டீங்க. ஆனா எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக பார்த்து, எங்க நாடாளுமன்றத்தில், இங்க இல்ல நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக பார்த்து ஏன் நீங்க நீட் விலக்கு பெற்று தரலன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறது எப்படி தெரியுமா இருக்குது? இங்க தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை ஏன் தீர்க்கலன்னு எடப்பாடி பழனிசாமி நான் கேட்டா எப்படி இருக்கும்? அப்படித்தான் இருக்குது. இப்பயே பால் விலை 45 ரூபானா அடுத்து திரும்ப ஆட்சிக்கு வந்தா 1 லிட்டர் பால் 90 ரூபா ஆகும். பரவாயில்லையா? இப்ப பால் விலை மின் கட்டணத்தை பத்தி பேசினார். 2012 பிப்ரவரி மாதம் சட்டப்பேரவையில் மரியாதைக்குரிய மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கும் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் காரசாரமா ஒரு விவாதம் நடக்குதார். கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்கிறார்கள். 2011 கூட்டணி தேமுதிக அதிமுக கூட்டணி வெற்றி பெறுகிறது. முதலமைச்சர் மேடம் ஜெயலலிதா, எதிர்க்கட்சி தலைவர் கேப்டன் விஜயகாந்த். உள்ளாட்சி தேர்தல் நடக்கிற வரைக்கும் பால் கட்டணம், மின் கட்டணம், பேருந்து கட்டணத்தை ஏத்தல. உள்ளாட்சி தேர்தல் முடியுது, ஜெயலலிதா அம்மா பால் கட்டணத்தையும் பேருந்து கட்டணத்தையும் அபரிமிதமாக உயர்த்துகிறார். இதை எதிர்த்து கேப்டன் விஜயகாந்த் சட்டப்பேரவையில் பேசுறாரு. அப்போ அவர் சொல்றாரு, உங்களுக்கு தைரியம் இருந்தா நீங்க உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பாகவே நீங்க விலை ஏற்றிருக்கணும். விலை ஏற்றிருந்தா உள்ளாட்சி தேர்தலில் தோத்திருப்பீங்கன்னு சொல்ல போது அவர் ஜெயலலிதா மேடம் சவால் விடுறாங்க. பால் கட்டணத்தை உயர்த்திய பிறகு, பேருந்து கட்டணத்தை உயர்த்திய பிறகு சங்கரங்கோயில் இடைத்தேர்தல் வருகிறது. இடைத்தேர்தலில் முடிந்தால் எதிர்க்கட்சி தலைவர் நின்று வெற்றி பெற்று காட்டட்டும் சவால் விட்டாங்க. ஏன் சொல்றேன்னா, பால் கட்டணத்தையும் பேருந்து கட்டணத்தையும் அதிமுக அரசு உயர்த்தியது. எப்போ இங்க பால் கட்டணத்தை திமுக அரசு உயர்த்தின்னு அவர் சொல்றாரு. வந்த உடனே லிட்டருக்கு 3 ரூபாய் குறைச்சாங்க. கொள்முதல் விலையை அதிகப்படுத்தினார்கள். சரி, இன்னைக்கு இப்ப நம்ம பேசிட்டு போது கீழே ஸ்க்ரோலிங் போகுது. திமுக தலைவர் சொல்லல, பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? இந்த டோல்கேட் கட்டணத்தை கண்ணாமண்ணான்னு ஏத்தி விட்டீங்க, அது குறித்து ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க. எவ்வளவு ஆச்சு ரோடு போடுறதுக்கு? அதை வச்சு இதுவரைக்கும் எவ்வளவு வசூல் பண்ணிருக்கீங்க? எவ்வளவு நாள் தான் வசூல் பண்ணுவீங்க? இந்த டோல் கட்டண உயர்வால் விலைவாசி கடுமையாக உயரும். அன்புமணி ராமதாசுடைய வாதம். எடப்பாடி பழனிசாமி கண்டிச்சு அறிக்கை விட்டாரா? இல்ல, இதெல்லாம் பேச்சல சார். அரசு ஊழியர்கள் யோசிக்க மாட்டாங்களா? 7000 ஆசிரியர்கள் 25 வருஷமா அவர்கள் பணி நிரந்தரம் இல்லாமலே ஆட்சி அவங்க நிர்வாகத்தில் இருக்கிறாங்க. வரும். நீங்க ஆசிரியர் பிரச்சனை பத்தி பேசும்போது என்ன சொன்னாங்க? அவரே பேசும்போது என்ன சொன்னாரா? சகோதரர் பேசும்போது 25 ஆண்டுகளாக இருக்கிறது. 25 ஆண்டுகள்ல அதிகமான ஆட்சி காலம் யாருடைய ஆட்சி காலம்? நீங்களும் தீக்கல, அந்த பிரச்சனை நீடிக்குது, அதுல சிக்கல் இருக்குது. பேசுவோம். அதிமுகவுக்கு புதுசா அரசு ஊழியர்கள் மேல அக்கறை எல்லாம் வந்திருக்கு. அரசு ஊழியர்கள் போராட்டத்தை அவர்கள் எவ்வளவு ஒடுக்கினார்கள் எஸ்மா காலத்துல இருந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு மோசமான ஒடுக்குமுறை அவர்கள் மீது ஏவினவர்கள். இன்னும் கூட வேண்டாம், அதாவது ஊதிய உயர்வு கேட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க சம்பள பட்டியலை அரசு விளம்பரமாக கட்சி பேர்ல விளம்பரம் கொடுத்தவர் அதிமுக முன்னாள் அமைச்சர். ஒரு ஆடியோ இன்னைக்கு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சம்பளத்தை எவ்வளவு கேவலமாக பேசினார் ஒரு முதலமைச்சர் சீட்ல உட்கார்ந்துட்டு அப்படிங்கிறதுக்கு. ஒரு அரசு பள்ளி ஆசிரியர் இவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க என்று வயிற்றெரிச்சல் அவர் பேசிய அந்த ஆடியோ இன்னைக்கு இருக்கு. அந்த விளம்பரம் இன்னைக்கு இருக்கு, எவிடென்ட்டா இருக்கு. அப்பேற்பட்ட கட்சிக்கு அரசு மேல அக்கறை வந்திருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு.